எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாகவே லாங் வீடியோஸ் போடவே இல்லை. முக்கியமாக இந்த அபிஷேகம் வீடியோ, பூஜை வீடியோ நான் ரொம்ப நாளாக போடவே இல்லை. இப்போ தான் எகைன் இன்றைக்கி சஷ்டி திதி கூடவே சேர்த்து செவ்வாய்க்கிழமை இன்று மறுபடியும் முருகனுக்கான வேல் பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முதலாக இன்றைக்கி 7 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சேன். பால், சந்தனாதி தைலம், அதற்கப்புறம் தயிர், சந்தனம், குங்குமம், விபூதி, இந்த பொருட்களால் அபிஷேகம் செஞ்சேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சஷ்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா மகப்பேறு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் நாகதோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானுடைய கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் ஆரத்திகள் இந்த நாளில் நடைபெறும். இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்றவற்றை நம்ம பாராயணம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறந்தது. நான் இன்னைக்கு வேல் பூஜை ஸ்டார்ட் பண்ணதுனால வேல்மாறல், அதற்கப்புறம் திருப்புகழ், அதுக்கப்புறம் சிவபுராணம், இந்த 3மே வீட்டில் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சஷ்டி திதி அப்படின்றது ஒரு மாதத்துடைய 6வது திதியை குறிக்கும். இது ஆனி மாதம் மற்றும் அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதியை குமார சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டியை குமார சஷ்டி, சுப்பிரமணிய சஷ்டி அப்படின்னா ஆனந்த சுப்பிரமணிய பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஜையெல்லாம் நானும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஆன்மீக சேனல்களை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்போது என்னால் இந்த வேல் வச்சு பூஜை செய்ய முடியலை அப்படின்ற வருத்தம் ரொம்பவே இருந்தது. என்ன மாதிரி யாராவது வேல் பூஜை வீட்டில் செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. சீக்கிரமே அதற்கான ஒரு வாய்ப்பை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். வேல் பூஜை செய்கிறவங்க நேரமின்மை காரணமாக வேல் மாறலை முழுமையாக படிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இந்த 4 வரியை படித்தாலுமே அதற்கான பலன்கள் கிடைக்கும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே, இதை மட்டுமாவது உங்களால் முடிந்த முறை சொல்லுங்கள்.